கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த வசனம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஆண்டவர் நம்மோடு கூட பேசிய அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதற்காக நமக்கு பயம்? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பயம், நம்முடைய வேலையிலே நமக்கு ஒரு பயம், நாம் செய்யும் காரியங்களிலே நமக்கு ஒரு பயம், என்ன நடக்குமோ என்று தெரியாமல் நமக்கு ஒரு பயம். அநேக காரியங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் பயம் என்ற விஷயத்தை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த காரியங்களை நீ சரியாக செய், நான் உன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த கொடுத்திருக்கும் இந்த காரியத்திற்காக நன்றி, அதை நான் சரியாக செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய்தல்லும். நீர் வாக்குத்தத்தம் செய்தீரல்லவோ, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அந்த வாக்கு தத்துவத்தின் படிக்காக எனக்கு உதவி செய்வீராக என்று நாம் கேட்க வேண்டும். சாலமோனை இறைவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். அவர் அப்படி தெரிந்தெடுக்கும் பொழுது, அவரிடத்திலே அவர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் தோன்றி கேட்கின்றார், உனக்கு என்ன வரம் வேண்டும், நான் கொடுக்கிறேன் என்று கேட்கின்றார். அப்பொழுது அரசர் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த மக்களின் மேல் அரசராக என்னை ஏற்படுத்தி இருக்கிறீர், இந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடுத்தருளும் என்று கேட்கிறார். இறைவன் சந்தோஷப்படுகிறார். ஞானத்தையும் மேலும் அதற்கு அவருடைய அரசாட்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அதே போலத்தான் இப்பொழுதும் கூட நம்மிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நமக்கு சில காரியங்களை இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார். அப்போ என்ன நம்ம செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் இருக்கிறது, எனக்கு நீர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்தலும். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே ராஜா, எனக்கு கொடுத்து உதவி செய்தலும் என்று நாம் கேட்க வேண்டும். எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றீர், அந்த வேலை ஒரு அருமையான வேலை, நீர் எனக்கு கொடுத்திருக்கும் வேலை ஒரு அருமையான வேலை, இந்த வேலையை செய்ய தேவையான ஞானத்தை கொடுத்தரலும். நான் வேலை செய்யும் ஸ்தலத்திலே அங்கே வேலை செய்யும் மற்ற என்னுடைய சக ஊழியர்களோடு கூட நான் உம்முடைய பிள்ளையாக நான் எல்லா காரியங்களையும் அவர்களோடு ஒத்து போய் நடந்து கொள்ளும் அந்த ஒரு மனநிலைமையை எனக்கு கொடுத்தரலும். அதே போல அநேக காரியங்களை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தலும், எனக்கு உதவி செய்தலும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவர் என்ன உதவி செய்ய மாட்டேன்னா சொல்லி இருக்கிறாரு? நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பயப்படாதே நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கூட அவர் எல்லா காரியங்களுக்கும் துணை நிற்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற காரியங்கள், நமக்கு என்னென்ன பொறுப்புகள் அவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துணை நிற்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னோடு கூட துணை நின்றலும் என்று நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடாமல் நாம் நம்மளுடைய எண்ணங்களிலே என்னென்ன வருகிறதோ அதை எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். செய்துவிட்டு ஐயையோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். கிடையாது. நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும். கொடுப்பவர் அவர் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு குடும்பத்தை யார் கொடுத்தார்? அவர் கொடுத்தார். நமக்கு ஒரு வேலை யார் கொடுத்தார்? அவர் கொடுத்தார். நமக்கு ஒரு வாழ்க்கை யார் கொடுத்தார்? அவர் கொடுத்தார். நமக்கு ஒரு மூச்சை யார் கொடுத்தார்? அவர் கொடுத்தார்.
அவர் கொடுத்த காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் இருக்கும் பொழுது யார் நம்மை பொறுப்பெடுத்துக் கொண்டார்? அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அதே போல நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் எல்லாவற்றிலும் அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? அவர் சொல்கிறார் இல்லையா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து போய் இருக்கிறோம். ஆனால் இறைவனை நாம் நோக்கி பார்த்தோமானால், அவருடைய அன்பை நாம் நோக்கி பார்த்தோமானால், அவருடைய மனதுருக்கத்தை நாம் நோக்கி பார்த்தோமானால், அவருடைய உதவிடும் கரத்தை நாம் நோக்கி பார்த்தோமானால், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பதே இருக்கவே இருக்காது. காரணம் என்னவென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தருமாகிய தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் ஏதாவது தவறான காரியங்கள் செய்தோமா? அவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த காரியம் நாம் செய்ய தேவையான எல்லாவற்றையும் கேட்கிறோம். எல்லாம் நமக்கு இருக்கும்படிக்காக நாம் இறைவனை நோக்கி பார்க்கிறோம். எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? பயம் என்பது நம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அது பயம் என்ற ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்குமே ஆனால் அது யாரிடத்திலிருந்து வருவது? ஆண்டவருடைய எதிரியிடத்திலிருந்து வருவது. அதனால் பயம் என்ற ஒரு சொல்லிற்கே நம்முடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்திலே அமர்ந்து, ஆண்டவரே, நான் எந்த காரியத்திலும் பயப்படாமல் இருக்க வேண்டும், உம்மையே நான் நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கத்தால் தலை குனிந்து போகவில்லை. வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையலாம், ஆண்டவரை தேடுவோர்க்கோ எந்த ஒரு குறைவும் இருக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இறைவனிடத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் காத்து கொள்ளப்படுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயம் ஏன்? பதற்றம் ஏன்? துன்பம் ஏன்? அவரை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிலுவையிலே நமக்காக தொங்கிய அவரை நாம் நோக்கி பார்ப்போம். பலனடைவோம். மான் கால்களைப் போல நம் கால்களை அவர் ஆக்குவார். நாம் உயர்ந்த ஸ்தலங்களில் நடந்து செல்வோம். அவரை நோக்கி நாம் இந்த வேளையிலும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை சொல்வோமா? தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளிலும் கூட நீர் சொல்வது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்று நீர் எங்களுக்கு சொல்கிறீர் ராஜா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எந்த காரியத்திலும் பயப்படாமல் உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா காரியங்களிலும் வெற்றியும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் நாங்கள் பெற நீர் கிருபை செய்தல்வீராக. எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் ஈடேற்ற நாமத்திலே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.